ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது ரோகிணி மகேஸ்வரி கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. மீனா 7 நாள் கெடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நானாச்சும் பேசி பார்க்குறேன் அப்படின்னு மகேஸ்வரி மீனா கிட்ட ஃபோன் பண்ணி பேசி பார்க்குறாங்க. மீனாவே இதுக்கு மேலே நான் அவளுக்கு வாய்ப்பு கொடுக்க விரும்பலை, 7 நாளுக்குள்ளே அவள் விஷயத்த சொல்லலைன்னா கண்டிப்பாக நானே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இப்போது நான் சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை, நீயாச்சும் ஏதாச்சும் ஐடியா பண்ணு ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் பர்த்டேவை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போது முத்து ஒரு புடவையும் கொஞ்சம் காசும் கொடுத்து அவங்களுடைய மீனாவுடைய அம்மாவுக்கு விஷ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கும் மேலே அவனே ஒரு கார் டிரைவர், அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வேணும்னே வெறுப்பேற்றுறதுக்காகவும் முத்துவை விட நான் தான் சிறந்தவன் அப்படின்னு அந்த வீட்டில் சத்யா கிட்டேயும் அவங்களுடைய அம்மா கிட்டேயும் அவரே பெரிய ஆளாக ஆக்கிக்கணும் காட்டணும் அப்படின்றதுக்காக அருண் வேணும்னே புடவை எடுத்துட்டு அதோட ஒரு தங்கத்தில் கம்பளும் வாங்கிட்டு போய் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து இதெல்லாம் எனக்கு எதுக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கட்டும் என் அம்மாவாக இருந்தால் நான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டானா, இது உங்களுக்காக நான் கொடுக்கறது, ஏன் அங்கிள் இப்போ இருந்திருந்தா அவர் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரா அப்படின்னு. அது என்னமோ உண்மைதான், அவர் இருந்ததா என்னுடைய பிறந்த நாளையோ இல்லை என்னென்னமோ நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பாரு, அவர் இல்லாதது குறையா இருக்குது அப்படின்னு. விடுங்க பரவாயில்ல, நல்ல நாளாக அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு. சரி வாங்க மாப்பிள்ள எல்லாரும் உட்காருங்க, சாப்பாடு ரெடியாக இருக்குது, எல்லாரும் சாப்பிடுவீங்க அப்படின்னு. என்ன ஸ்பெஷலு அப்படின்னு முத்து கேட்கவும், அப்போது உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் எல்லாரும் வருவீங்க அப்படின்னு தான் மாப்பிள்ள உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது, அருண் மாப்பிள்ளைக்கு பிடிச்சது, சீதாவுக்கு பிடிச்சது, மீனாவுக்கு பிடிச்சது, சத்யாவுக்கு பிடிச்சது கூட நான் செஞ்சுருக்கேன், அவர் இல்லைனாலையோ அவருக்கு பிடிச்சது கூட நான் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிச்சது செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்களே தவிர என்னன்னு சொல்ல மாட்டேன்றீங்களா அப்படின்னு. அதை நீங்கள் வைக்கும்போது பார்த்துக்கோங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையாக முட்டை, அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, மட்டன் பிரியாணி, அது இதுன்னு நிறைய செஞ்சுருக்காங்க. எப்படியும் நீங்கள்லாம் வருவீங்கன்னு தெரியுமாப்ல, அதனால தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட உட்காடுறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டாமையே தனித்தனியாக உட்காடுறாங்க. ஸோ ஏற்கனவே சீதா பயங்கரமாக மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் கோவப்பட்டுட்டு போனாங்க. அதனால் தனித்தனியாகவே உட்காந்துடுறாங்க. என்னடி இது இப்படி உட்காந்தா எப்படி அப்படின்னு. எப்படி உட்காந்துட்ருக்கோம், அதுதான் என் புருஷனோட ஜோடியாக தானே நான் உட்காந்துட்ருக்கேன், போடுமா அப்படின்னு சொல்லவும் சீதா இருந்துக்கிட்டு, விடுமா இன்னைக்கு எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கே சாப்பாடு போட்டுட்டு அவங்க 2 பேரும் தனியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களோட அத்தையை எல்லாமே பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போது அத்தை வாங்க நீங்களும் உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும், இருக்கட்டும் மாப்பிள்ள பரவாயில்ல நீங்கள் எல்லாரும் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு. அத்தை சரி இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. மீனா கூட ஊட்டி விடுறாங்க. அப்போது சீதாவும் ஊட்டி விட ஹாரனும் ஊட்டி விடுறாரு. ஒருத்தருக்கு வேணும்னே போட்டியில் பொறாமையில் யார் அதிகமாக செய்கிறாங்க, யார் முதல்ல பச்சத்தை காட்டுறாங்க, யார் இந்த வீட்டை அதிகமாக கவனிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அருண் ஒரு வாடி மேலே போய், அத்தை உங்களுக்கு இன்றைக்கி என்னென்ன சமைக்கணும் இது சாப்பிடணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதாச்சும் ஆசை இருக்குல்ல அதை சொல்லுங்கள், நம்ம நிறைவேற்றலாம். என்ன சினிமா பார்க்க போகிறீங்களா, இல்லை பீச் பார்க் இந்த மாதிரி எங்கேயாச்சும் போகிறீங்களா, இல்லை கோயிலுக்கு போகிறீங்களா, ஏதாச்சும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் இன்றைக்கி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அருண் சொல்லவும், மாப்பிள்ள அதெல்லாம் எதுக்கு மாப்பிள்ள, அதான் நீங்கள் எல்லோரும் ஏதோ கேக்கெலாம் வெட்டி எல்லோரும் தடபுடலாம் இங்கே விருந்தெல்லாம் சாப்பிட்றீங்களா, அதுவே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கும்ல சொல்லுங்க அத்தை அப்படின்னு. எனக்கு என்ன மாப்பிள்ள ஆசை, அவருடைய சமாதியான போயிட்டு அவரை இன்னைக்கு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு தான் அத்தை. இதுதானே, எதுக்கு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு அருண் சொல்கிறாரு. அப்போது மீனாவும் வந்துக்கிட்டு, அம்மா என்னம்மா இது நலனலாதுமா அப்படின்னு. ஏண்டி அவர் என்னோட புருஷன் தானே, நான் நலனலாததுமா அவரை பார்க்க போகக்கூடாதா, அவரை பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லவும், அதாவது மீனா கிட்ட அவங்களோட அம்மா சொல்லவும், அப்போ சீதா இருந்துக்கிட்டு, அம்மா நீ ஆசைப்பட்டுட்டல அப்பாவை இன்றைக்கி நாம் அப்பாவோடைய சமாதிக்கு நம்ம போய் பார்க்குறோம்மா, நீ ஆசைப்பட்டதை உன் பிறந்த நாளில் இன்றைக்கி செஞ்சு கொடுக்கணும். ஏன் அப்பா என்ன ஆவியம்மா நம்மளை கடிச்சு திண்டு வைப்போற, அவர் நம்மளோட அப்பாம்மா, இன்றைக்கி அங்கே போகலைன்னா எப்படி, வாமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே சீதா இந்த மாதிரி பேசுகிறாங்க. மீனா வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு எதிராக ஆப்போசிட்டாக ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. மீனா கொஞ்சம் அமைதியாரே, அத்தை ஆசைப்படுறத அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க, செஞ்சுட்டு போகட்டுமே அப்படின்னு. இல்லைங்க அது அப்படின்னு விட, மாமாவை தானே பார்க்க போகிறதா அத்தை சொல்லிட்டு இருக்காங்க, போயிட்டு வரட்டுமே, அவங்களோட மனசுக்கு அதுதான் நிம்மதினா அவர் போயிட்டு வரட்டுமே, அவங்களுக்குன்னு ஒரு துணை இல்லையே இல்லை, அவங்க அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்கல்ல, விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
மொத்தம் சொல்லவும் சரிங்க நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கப்புறம் வந்து கேஷுவலாக சாப்பிட்டுட்டு போகலாம் அத்தை அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே மீனாவும் முத்தும் இருக்காங்க. நீங்களும் வாங்க மாப்பிள்ள வாடி அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா பரவாயில்ல நீ போயிட்டு வாமா அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படி சொல்கிறா நீங்கள் வாங்க அப்படின்னு. இல்லை அத்தை இருக்கட்டும் பரவாயில்ல போயிட்டு வாங்க எனக்கு சவாரி இருக்குது அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. அவங்க கூட்டிகிட்டு போகணும் தனியாக அவங்க அத்தைக்கெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு முத்துவுக்கு நல்லாவே புரியுது. அதனால் அவனே ஏற்கனவே ஈகோ பிடிச்சவன் ஒன்று இல்லைன்னா ஒன்று மாற்றி ஏதாச்சும் சொல்லி வீட்டுக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருப்பான். அதனால் நமக்கு எதுக்கு பிரச்சனை நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு முத்து அவர் பாட்டுக்கு ஒதுங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் சீதாவோ அருணோ அவங்களுடைய அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சத்யாவுமே எனக்குமே வேலை இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு. எந்த வேலை வேணாலும் இருக்கட்டும் வாடா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சரிம்மா நீங்கள் போங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு முத்துவோ மீனாவோ வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா அண்ணாமலை இருக்கார். என்னம்மா மீனா அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தாச்சா அப்படின்னு. ஆமாம்மா போய் பார்த்துட்டு வந்தாச்சு அப்படின்னு. என்னடி நீ பாட்டுக்கு ஊர் சுற்றிட்டு இருந்தா எப்படி இன்னைக்கு எதுவும் சமைக்கலையா மதியம் நீ மட்டும் போய் அங்கே விருந்தெல்லாம் தின்னுட்டு வந்திருப்பா அப்படின்னு. ஏய் உனக்கு என்ன இப்போது வீட்டில் தானே இருக்கா உனக்கு என்ன வேணுமோ அதை நீ செஞ்சு தின்ன வேண்டியது தானே விஜயா. ஏன் அவளை எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கா. இன்றைக்கி அவங்க அம்மாவோடைய பிறந்த நாள். மீனா இன்றைக்கி தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் ஏதோ வயிறார சாப்பிட்டுட்டு வந்திருக்கா. இத்தனை நாளும் நம்ம எல்லாருக்கும் வடித்து கொட்டிட்டு தானே இருக்கா மீனா. இப்போ தான் அவங்களுடைய அம்மா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ பிறந்த நாள்னு பிள்ளைங்க வருவாங்க மாப்பிள்ளைங்க வருவாங்க அப்படின்னு சமைச்சு வச்சுருப்பாங்க. அது சாப்பிட்டுட்டு வந்திருப்பா. உனக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ஆனால் விஜயாவை பார்த்து கேட்கவும் அப்போ தான் மீனாக இருந்துக்கிட்டு மாமா விடுங்க தோ நான் இன்னும் 1/2 மணி நேரத்தில் சமைச்சிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும் எப்போ பார்த்தாலும் இந்த மீனா வீட்டுக்கு வேலைக்காரியாட்டும் இந்த வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லைப்பா ஒரு நாள் கூட நிம்மதியாக அவளை சந்தோஷமாக இருக்க விட மாட்டீங்க. ஏன் மீனா வெளியில் போயிருக்கான்னு தெரிஞ்சிச்சுல சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே. எப்பயுமே இந்த வீட்டில் இதே தான் நானும் சொல்லி சொல்லி சலிச்சு போயிட்டேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு போகிறாரு. முத்து விடுடா அவளை பற்றி தெரியாதா அப்படின்னு. தெரியும்ப்பா அவங்கள பற்றியும் தெரியும் தோ மீனாவை பற்றியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு சரி மீனா நீ பார்த்துரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு முத்து. என்னதான் வந்து விஜய் அப்படிலாம் பேசினாலும் மீனா அதுக்கெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறவங்க கிடையாது. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து பொறுமையாக பக்குவமாக போகிறவங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். அப்போ தான் ரோகிணி மகேஸ்வரி வீட்டில் இருந்து வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே விஜயாவுக்கு இன்னும் கோவம் வருது. எங்கடி ஊர் சுற்றிட்டு வர போயிட்டு என்னடி நீ ஷோரூமை போய் ஒழுங்காக பார்த்துக்கிறியா இல்லையா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறியா இல்லையா இப்படி ஊர் சுற்றிட்டு அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு தெரியறது தான் உன்னோட வேலையா. ஏதோ மேக்கப் போடுறேன் அது போடுறேன்னு சொல்லிட்டு தெரியறது மட்டும்தான். அதனால் என்னடி சம்பாதிச்சுட்டு வந்து நீ என் பையனுக்கு கொடுத்துருக்குற முதல்ல உன்னுடைய செலவை என்னால் பார்த்துக்க மாட்டேதா. நீயே மனோஜ்கிட்ட இருந்தால் வாங்கி செலவு பண்ணிகிட்ருக்க. இப்படியெல்லாம் செலவு பண்ணிவிட்டு ஷோரூமுக்கு போய் கடையை நடத்தாமல் இப்படி ஊர் சுற்றிட்டு இருந்தா எப்படி ஷோரூமை நடத்துறது. இப்போது கடங்காரன் வந்து மாதம் 1 லட்ச ரூபா அடைக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். அது எல்லாத்தையும் எப்படி அடைப்பீங்க. அதுக்கப்புறம் பொருள் தீர்ந்து போச்சுன்னா ஷோரூமுக்கு பொருளெல்லாம் வாங்கி போடணும். அதுக்கு எங்கே இருக்குது உங்ககிட்ட பணம். அவங்களோட போய் ஏதாச்சும் ஆர்டர் பிடிச்சோ ஏதோ ஒரு வேலையை செஞ்சால் தானே. இப்படியே அவனை மட்டும் அங்கே தனியாக விட்டுட்டு இப்படி சுற்றிட்டு இருந்தால் கணக்கு விளக்கெல்லாம் பார்க்க வேண்டியதான். அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க இல்லையா அப்படின்னு கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாருன்னு தெரியும். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நீ ஊர் சுற்றி திரி அவன் அப்புறம் வேலை பிஸ்னஸ்ஸு ஆர்டர் அங்கேயும் அவன் தெரிஞ்சுட்டு திரிட்டோம். வேலை செய்கிறவங்க எல்லாம் செய்யாமல் சும்மா தண்டத்துக்கு உட்காந்துட்டு இருக்கணும். கடையில் எதுவும் வியாபாரமாக ஆகாமல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்டத்துக்கு அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு உட்காந்துட்டுருதுங்க. கடையை ஓட்டிட்டு உட்காந்துட்டுருங்க அப்படின்னாலாம் வந்து விஜயா கோவப்படுத்திட்டுவோம். இல்லை ஆண்டி இப்போ வீட்டுக்கு மனோஜ்க்கு சாப்பாடு கொண்டு போகலான்னு தான் வந்தேன். சாப்பாடு எடுத்துகிட்டு இதோ போயிடுவேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி சீக்கிரம் கொண்டு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போடுறேன் அது போடுறேன்னு சுற்றிட்டு தெரியாதா அப்படின்னு. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி ஷோரூமுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போக வந்திருக்காங்க. அப்போது அவரும் வந்துட்டா அங்கே கடையை பார்த்துக்க ஆள் இல்லாண்டி அதுதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக போய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் போய் எல்லா விஷயத்துக்கும் போய் அவங்களுடைய கல்யாண விஷயத்துல தான் மறைச்சி போய் சொல்லி பணக்காரங்க அப்படின்னு போய் சொல்லி இந்த வீட்டையே ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அங்கே போயிருந்தேன் இங்கே போயிருந்தேன் அவருக்கு சாப்பாடு கொண்டு போக தான் வந்தேன் அப்படி இப்படின்னு எல்லாத்துக்குமே போய் சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி அவ்வளோ கேஷுவலாக சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டு தான் மீனாவுக்கு அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது. கோபமும் வருது. எப்படி இவங்களால மட்டும் இப்படி தொடர்ந்து போய் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுது அப்படின்னு மீனா நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது ரோகிணி வரவோ வந்துட்டு மீனா சாப்பாடு ரெடியா மனோஜ்க்கு கடைக்கு சாப்பாடு கொண்டு போனேன் அப்படின்னு. இன்னும் 10 நிமிஷம் ஆகும் வெயிட் பண்ணுங்க ரோகிணி இப்போ தான் நான் என் அம்மாவை பார்த்துட்டு வந்தேன் ரெடி பண்ண லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு. இல்லை
நீ பண்ண வரைக்கும் போதும், எல்லாத்தையும் நானே பண்ணிக்கிறேன், உன்னால் முடிஞ்சா நீ வீட்டில் உண்மையை சொல்ல பாரு, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி மீனா அப்போ கூட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது, எப்போ எந்த சூழ்நிலையில் சொல்லணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஏமேனா இதையே சொல்லிட்டு இருக்கீங்களே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே அப்படின்னு. இதுக்கு மேலே உனக்கு என்னால் டைம் கொடுக்க முடியாது. இப்போ கூட போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்க, நீ மகேஷோட வீட்டுக்கு தானே போயிட்டு வர, அத்தைக்கிட்ட நீ ஷோரூமில் தான் வர, அவருக்கு சாப்பாடு கொண்டு போகிறான் அப்படின்னு எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கல, எப்படி உன்னால் மட்டும் இதெல்லாம் முடியுது? உன்கிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது, நான் என் வேலையை பார்க்குறேன், நீ முதல்ல எங்கேயாவது கிளம்பு அப்படின்னு மீனா துரத்தி விட்டுடுறாங்க. முதல்ல இவ்வளோ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் உடனே மகேஸ்வரிக்கு கால் பண்ணி ரூமில் போயிட்டு பேசுகிறாங்க. இந்த மீனாவை ஏதாச்சும் பண்ணணும்டி, எங்கே போனாலும் நிம்மதியே இல்லை, வீட்டுக்கு வந்தால் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா, வெளியிலையும் போய் நிம்மதியாக இருக்க முடியல, இந்த ஆண்டி எங்கே போனேன் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டுக்கிட்டே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மனோஜ் ஷோரூமில் அவர் அங்கே ஷோரூமில் போகலை அப்படின்னா உடனே ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுவாங்க. எங்கேயோ ஊர் சுற்றிட்டு வரேன் அப்படின்னு இவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்த மீனாவை ஏதாச்சும் பண்ணணும், அவள் வீட்டில் விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கா. இதுக்கு மேலே அவள் டைம் கேட்டாலும் கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது. இந்த 6 நாளுக்குள்ளே மீனாவை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. என்ன பண்ண போகிற ரோகிணி அப்படின்னு பேசாமல் ஆள் வச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லவும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க இங்கே மகேஸ்வரி. அப்போது என்ன சொல்கிறேன் ரோகிணி நீ அப்படின்னு, வேறு வழி இல்லடி, வேறு என்ன பண்ண முடியும், சும்மா லேசாக தட்டி தூக்கிட சொல்லலாம், அடிப்பட்டு மீனா கொஞ்ச நாள் உக்காந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு. மீனாக்கு அடிபட்டு உட்காந்துட்டா முத்து அமைதியாக இருந்துருவாரா? இதுக்கு யார் என்ன காரணம் எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிப்பான். பத்ததுக்கு அவள் சும்மா உட்காந்துட்டு வீட்டு வேலை எல்லாமே ஹோம் தலையில் தான் விடியும். ஏற்கனவே கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இருந்ததுக்கு எல்லாத்தையும் நீ தான் இழுத்து போட்டு செஞ்ச, இதெல்லாம் உனக்கு தேவையாளி அப்படின்னு. இல்லை மகேஸ்வரி, நான் முடிவு பண்ணிட்டேன், இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீ தான் இதை செஞ்சா அப்படின்னு மீனாக்கோ இல்லை முத்துக்கோ தெரிஞ்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, மீனா எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க, அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் வீட்டில் சொல்லிடுவாங்க அப்படின்னு. அவள் சொல்கிறதுக்கு வாய் இருந்தால் தானே, அவள் சொல்ல முடியாத மாதிரி ஏதாச்சும் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேசாமல் நீ வீட்லேயே ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. ஏன்னா ஆன்ட்டிக்கு தூக்கு மாத்திரன்னு கொடுக்குறேன்னு கொடுத்தி அந்த மாதிரியா? இந்த தாயே வேண்டவே வேண்டாம், நீ இந்த ஐடியாவை கொடுக்காது, நானே இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீ எப்படி இதை பார்த்துப்ப அப்படின்னு. பார், யாரோ ஒருத்தருக்கு பணம் கொடுத்தா முன்ன பின்ன தெரியாதவங்க கூட செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு. தெரியாதவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? பிரச்சனையில் அவங்க மாட்டிக்கிட்டா உன்னை கோத்த விட்டுற மாட்டாங்களா? தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட ஏதோ சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அப்போது சரி ஓகே, சரி நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே அந்த ஆளுக்கே வந்து அந்த பிஏவுக்கு அந்த சிட்டிக்கே ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது அந்த பிஏ ஃபோன் அட்டன் பண்ணி ரோகிணிக்கிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன், இப்போ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், நானே உன்னை ஃபோன் பண்ணி திரும்பவும் பணம் கேட்கணும் இல்லை ஏதாச்சும் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், நீயே ஃபோன் பண்ணிட்டேன், என்ன விஷயம் அப்படின்னு. இங்கே பார், அன்றைக்கி நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, இங்கே பார் என் புருஷனுக்கு தான் நான் உன்னை ஃபோன் பண்ணி பணம் கேட்க சொன்னேன், ஆனால் அதில் நடுவில் பூந்து இந்த முத்து அப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எல்லாம் முத்துவோட பிளான் தான். இங்கே பார், நான் உனக்கு இப்போ பக்காவாக ஒரு வேலையை கொடுக்க தான் ஃபோன் பண்ணியிருக்கேன், நீ அந்த வேலையை முடிச்சேன்னா இப்போ நீ கேட்ட பணத்தை நான் தரேன் அப்படின்னு. ஓ அப்படியா, என்ன வேலை அப்படின்னு. நீ என்ன பண்ணவே எது பண்ணவே தெரியாது, ஏதாச்சும் ஒரு லாரியை ஏற்பாடு பண்ணி இந்த வீட்டில் இருக்கிற மீனாவை அடித்து தூக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ உன் வீட்டில் இருக்கிற அளவே தூக்கத்துக்கு ஆரம்பிச்சிட்டேன், என்ன நீ எப்போ இந்த மாதிரிலாம் மாறின அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி என்னை சிக்கலில் மாட்டி விடலான்னு பார்க்குறியா அப்படின்னு. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ சொல்லுவோம். இங்கே பாரு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, பாரு உனக்கு தெரிஞ்ச மாதிரி மீனாக்கும் விஷயம் தெரிஞ்சிடுச்சு, அதை சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கா, வீட்டில் விஷயத்த சொல்லி உன்ன மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா, நீயாச்சும் வெளியில் இருக்க, உனக்கு பணத்தை கொடுத்து நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிடுறேன், ஆனால் அவள் வீட்டுக்குள்ளே இருந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன், பாரு எனக்கு இந்த உதவியை நீ பண்ணு, நான் உனக்கு நீ கேட்ட பணத்தை தரேன் அப்படின்னு. ஓ சரி ஓகே, அப்படி தான் அவ்வளோதானே, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு பணத்தை கொடு, நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு. இங்கே பாரு, எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி தரேன், நீ முடிச்சிடு அப்படின்னு. என்ன முடிச்சுட்டு பின்னாடி பணத்தை கொடுக்காம போயிட்டீன்னா நீ தான் இதை செய்ய சொன்ன அப்படின்னு நான் முத்துக்கிட்டே டேரெக்டாக வந்து சொல்லிடுவேன், ஓகேவா அப்படின்னு. நீ இப்படி சொல்லுவான்னு எனக்கு தெரியாதா, கண்டிப்பாக நான் பணத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு இங்கே ரோகிணி சொல்கிறாங்க. சரி ஓகே, எப்போ என்ன என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண அப்படின்னு. அவள் வெளியில் வர நேரமாக நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், எப்போ வேணாலே ஃபோன் பண்ணுவான், ஆளை ரெடியாக வச்சுக்கோ அப்படின்னு. சரி வை, இப்போவே தெரிஞ்ச ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லி வைக்கிறான் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க அந்த பிஏவுமே. எப்படியோ விட்டதை பிடிக்கிற கணக்குமா,
திரும்பவும் நம்மளுக்கு 2 லட்சம் வர வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு பிஏ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது அவர் லாரிக்காரருக்கு ஃபோன் பண்ணி ஏற்பாடு பண்ணுறாரு. இந்த பக்கம் ரோகிணி வந்துட்டு எப்போ மீனா வெளில போவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சுட்டு, அத்தை சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடுவீங்க மாமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு 2 பேருக்கும் சாப்பாடு மாதிரி வர்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிச்சனில் வேலையில் தூக்கிட்டு போய் எண்ணத்தெல்லாம் போட்டுட்டு, மாமா எனக்கு ஆர்டர் இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிறேன் மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரிம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு. அதான் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரி ஊரை சுற்றிட்டு இருக்காத, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க விஜயா அம்மி. அப்போது கரெக்டாக ரோகிணி வெளியில் வந்து சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு மனோஜுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது என்ன மீனா எங்கேயோ கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு வேலையே இல்லையா, இங்கே இருந்தால் நான் பைத்தியம் முடிச்சு ஏதாச்சும் ஆகிடுவேன், அதான் ஆர்டர் விஷயமா வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பார்த்துக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி அந்த பிஏக்கு விஷயத்த சொல்கிறாங்க. நான் இப்போவே மீனாவுடைய ஃபோட்டோவை அனுப்புகிறேன், மீனாவை தெரியும்ல அப்படின்னு. உனக்கு தெரியும், அப்புறம் லாரிக்காரனுக்கு தெரியாதுல்ல, ஃபோட்டோ அனுப்புகிற பாரு, அவள் அந்த வழியாக தான் பூ கொடுக்க வந்துட்டுருக்கா, என்ன பண்ணுவே எது பண்ணவே தெரியாது, அவள் பேசவே கூடாது, எந்திரிக்கவே கூடாது, முடிஞ்சால் கோமாவுக்கு போகிற அளவுக்கு செஞ்சுடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சொல்கிறாங்க. ஆனால் உயிர் மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு. என்ன நீ தூக்குறப்போ உயிர் போகுமா போகாதான்னு பார்த்தா தூக்க முடியும், எங்கே பாரு அப்படியே லேசாக தட்டி விட்டா கை காலோட தான் முடியும், பேசாமல் முழுசாக முடிச்சிட்றோம் அப்படின்னு. வேணாம் அப்படியெல்லாம் ஏதோ பண்ணிடாத, அப்புறம் முத்துவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மீனாவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அந்த லாரிக்காரன் யார் என்னன்னு முத்து விசாரிச்சு அப்புறம் உன்னை விசாரித்து நீ என்ன மாட்டி விட்டாலே ஒளறி விட்டுறவ, அவளுக்கு அப்படியெல்லாம் ஏதோ ஆகக்கூடாது, கோம ஸ்டேஜுக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே பணம் வந்துடும்ல அப்படின்னு, இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எப்படியாச்சும் கொடுத்துட்றான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் என்ன மகேஸ்வரி கிட்ட தான் போய் நிற்கிறாங்க. மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, மகேஸ்வரி நீ ஏதோ தப்பாக நினச்சிக்காதடி, உங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் உதவி வேணும் அப்படின்னு. என்ன அப்படின்னு, கொஞ்சம் பணம் தான் அப்படின்னு. என்னடி, ஓ நீ இந்த மாதிரி பண்ண போகிற அப்படின்ற உடனே தெரியும் எனக்கு நீ இந்த மாதிரி தான் வந்து நிற்பான்னு. என்னடி இப்படி திடீர்னு கேட்டால் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு. ப்ளீஸ் டி எப்படியாச்சும் எனக்கு ஒரு 2 லட்சம் கொடு, அந்த ஒரு ஆளுக்கு கொடுத்து நான் மீனாவை முடிக்க சொல்லணும், எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க வேறு வழி இல்லை, யாருமே சும்மா செய்ய மாட்டாங்க, மனோஜ்கிட்டையும் நான் இப்போ கேட்க முடியாது, ஏற்கனவே ஒரு தடவை மனோஜ் கிட்ட கேட்டு அவர் ஆண்டிக்கிட்ட சொல்லி என்னை பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டாரு, சின்ன விஷயத்துக்கு கூட எல்லாத்தையும் ஆண்டிக்கிட்ட சொல்லி மனோஜ் என்னை திட்டு வாங்க வச்சுட்டே இருக்காரு, நான் எதை பண்ணாலையும் அப்படியே ஆண்டிக்கிட்ட சொல்லிடுவார், ப்ளீஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரிடே வந்து வாங்கிக்கோ அப்படின்னு. அதை வாங்கிட்டு போய் அடுத்து அந்த பிஏக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அடுத்து அந்த பிஏவோ லாரி அனுப்பிடுறாங்க, ஃபோட்டோவையும் அனுப்பி விட்டுறாங்க, இந்த லேடியை நீ வந்து தூக்கிடணும், அவங்களுக்கு நல்ல கோமாக்கு கை கால் அடிபடுற மாதிரி அப்படின்னு மீனாவுமே பூ கொடுக்க போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து இங்கே ரோகனுக்கு ஃபோன் பண்ணி அந்த பிஏ விஷயத்த சொல்லிடுறாரு, தூக்க சொல்லியாச்சு அப்படின்னு. தூக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பணத்தை கொடுத்துட்டேன், எப்படியோ வேலை முடிச்சு காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ரோகிணி சொல்ல மாதிரி மீனாவை தூக்கிட போகிறாங்களா இல்லை மீனா தப்பிச்சிட போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.